shit I've done, baby, all the shit I've dealt with. I be with my new bitch, ooh, acting reckless, shining like the sun, baby girl, don't be selfish. Can you help me, baby, I can't help it. ஹலோ நண்பா, திஸ் இஸ் கார்த்தி. வெல்கம் டு krmotovlogs. நம்ம சேனலில் நீங்கள் வந்து ட்ராவல் வீடியோஸ், பைக் ரிலேட்டட் வீடியோஸ், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ சேனல் ஒன்றும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லைனா நேம் வந்து வரும். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பைக் ரைடு வந்து கொஞ்சம் லாங்காக போகும்போது அது வந்து ஒரு போரான விஷயமா, அதாவது இந்த லடாக் அந்த மாதிரி ரைட்ஸ், ரொம்ப லாங் ரைட்ஸ், ரொம்ப அதிகமான நாட்கள், ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் அந்த மாதிரி நம்ம வந்து ரைடு போகும்போது அந்த ரைடு நமக்கு வந்து போராக இருக்குமா, அதாவது போர் அடிக்குமா, அந்த ரைடில் வந்து போர் அடிக்குமா, இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே நண்பா, வீடியோ வந்து கடைசி வரைய பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, இப்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ரைடிங் வந்து போர் அடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இது வந்து நம்ம ஒரு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாது. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி டைமில் ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. அதுவே கொஞ்சம் நாள் அதிகமாக என்ன ஆகும்னா நம்ம வந்து கொஞ்சம் உடம்பு வந்து டயர்டாக ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து இந்த ஃபேமிலி சைட்ஸ் வந்து ஃபேமிலியை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஆகும். ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நல்ல பைக் வச்சுருக்கவங்க, ஒரு சிசி நல்லா கூட உள்ள பைக் வச்சுருக்கவங்க அப்படின்னா அவங்களோட க்ரூசிங் ஸ்பீடு வந்து எப்படியும் ஒரு 100 மேலே இருக்கும். 120 130 110 இப்படி வந்து என்ன வேணால் இருக்கலாம். அப்போ அவங்களுக்குலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரைடிங் வந்து போர் அடிச்சிடாது. இது கொஞ்சம் லோ சிசி பைக்ஸில் வந்து போகிறவங்களா இருக்கட்டும், அவங்களாம் வந்து அவங்களோட க்ரூசிங் ஸ்பீடுன்னு பார்த்தாலே ஒரு 80 இல்லை 90, இல்லை வந்து கொஞ்சம் இந்த டியோவில் அந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸில் வந்து ரைட் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களோட ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 60 70, மேக்ஸ் வந்து 80 தான். ஆனால் க்ரூசிங் ஸ்பீடு வந்து அவங்களுக்கு வந்து 60 to 70 அந்த மாதிரி தான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக வந்து போர் அடிக்கும். இப்போ நானே வந்து எனக்கு வந்து நான் வந்து என்னோடய ரைடிங் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். நான் இப்போ வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வந்து இந்த சென்னையிலேருந்து வரும்போது அந்த மாதிரிலாம் வந்து நான் வரேன்ல, ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ரைடு அந்த மாதிரிலாம் நான் வரேன். அப்போது என்னோடய க்ரூசிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 110 120 இல்லை 130 கூட நான் வந்து க்ரூஸ் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். அப்போது ஒரு கட்டத்தில் நம்ம அப்படியே வந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன லேக் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அடிக்கும். அப்போ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் போகிற டெஸ்டினேஷன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எங்கே போகிறோமோ அந்த டெஸ்டினேஷனை நம்ம வந்து எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எங்கே போகிறோமோ அந்த டெஸ்டினேஷன் நம்ம முக்கியம், அந்த டெஸ்டினேஷன் நம்ம போய் அடைஞ்சே ஆகணும். ஓகேங்களா? அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கேமில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு கேம்னால் நீங்கள் எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நீங்கள் விளையாடுவீங்களோ அப்போ அதே இது நீங்கள் ஒரு கேமில் வந்து நீங்கள் ஒரு பைக் ஓட்டுற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. அது உண்மையிலேயே உங்களை வந்து ரொம்ப எக்ஸைட் பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரைடிங்கை வந்து நீங்கள் வந்து ஒரு கேமில் இருக்கிற மாதிரி நினச்சி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து அது எக்ஸைட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன அப்படின்றது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ரைட்டில் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வந்து நடக்கலாம். பீப்புள்ஸ் வந்து திடீர்னு ரோட்டில் வந்து நடுவில் வந்து கிராஸ் பண்ணலாம், இல்லை டாக்ஸ் ஏதாவது வந்து குறுக்கால வரலாம். இந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம். அதிகமாக வந்து விண்ட் பிளாஸ்ட் இருக்கலாம். இந்த மாதிரி என்ன வேணால் நடந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இப்போது அதே தான் நான் சொன்ன மாதிரி அந்த கேம் நீங்கள் வந்து எப்படி விளையாடுவீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களால் அடுத்து வந்து மூவ் பண்ண முடியாது. அது மேற்கொண்டு டென்ஷன் ஆகி நம்மளை வந்து ஒரு மாதிரி டயர்டாக்கி விட்டுரும். நம்ம அடுத்து வந்து நம்மளால் மூவ் பண்ணி போக முடியாது நம்மளால். இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ரோட்ஸில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக நடக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரைடை மொத்தமாக வந்து சொதப்பி விட்டுரும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போது கண்டினியூஸாக வந்து ரைடு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரேக் எடுப்பீங்க. அந்த பிரேக் எடுக்கிற டைமில் யாருக்காவது வந்து கால் பண்ணி பேசுங்க, இல்லை வந்து சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள். ஏதோ டீ கடையிலையோ இங்கே நிப்பாட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து நிறையா லாரி டிரைவர்ஸ் வரலாம், இல்லை கார் டிரைவர்ஸ் வரலாம், இல்லை நிறைய பைக்கர்ஸ் வரலாம், யார் வேணால் அந்த லோக்கல் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க.
அந்த மாதிரி உங்களோட சுற்றி அந்த சரௌண்டிங்கில் என்னென்ன நடக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. சுற்றி உள்ள நேச்சரை வந்து நீங்கள் வந்து ரசிங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த மாதிரி லாங் ட்ரைவ் போகும்போது முக்கியமான விஷயம் வந்து நேச்சரை நீங்கள் வந்து ரசிங்க. அதில் தப்பே கிடையாது. ஆனால் ஹில்ஸில் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் ரைட் பண்ணும்போது நீங்கள் வந்து நேச்சரை ரசிச்சுக்கிட்டே போவீங்க. ஆனால் கொஞ்சம் கவனம் வந்து மிஸ் ஆனாலும் நம்ம மிஸ் ஆகிடுவோம். அதனால் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல உங்கள் ஸ்பீடை வந்து ரொம்பவே கம்மியாக வச்சுக்கோங்க. ஹில்ஸில் வந்து ஏறுறீங்க அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்பீடை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. அது நம்ம சடனாக கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம ஸ்பீடு கம்மியாக வந்து ஓட்டிகிட்டு போகிறது. அடுத்ததாக உங்களுக்கு ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது, இல்லை லைட்டாக எனக்கு வந்து போர் அடிக்குது அப்படின்ற ஒரு டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டாக மைல்டாக வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து தப்பு தான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஓட்டுறது. ஆனால் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு மைல்டாக உங்களுக்கு கேட்குற அளவுக்கு, அதாவது பின்னாடி வந்து யாராவது ஹார்ன் அடித்தாலோ இல்லை பின்னாடி உங்களுக்கு முன்னாடியோ பின்னாடியோ சைட்லேயோ ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு வால்யூம் கம்மியாக, அதாவது மைல்டான மியூசிக், உங்களுக்கு என்ன சாங்ஸ் பிடிக்குதோ அந்த சாங்ஸ் வந்து கேளுங்க. ரைட் பண்ணும்போது இப்போ எனக்கு ஒரு சில டைமில் வந்து எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நான் வந்து போராக ஃபீல் பண்ணி நான் வந்து பைக்கு ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நமக்குன்னே யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக வருவாங்க. எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, என் முன்னாடி யாராவது வந்து கொஞ்சம் முறுக்குனாங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கோவம் வரும். பைக் வந்து ஆக்சிலேட்டர் பண்ணி முறுக்கிறது, நம்ம முன்னாடி வேணும்னே பண்ணி காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் கோவம் வரும். அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவங்கள வந்து என்னோடய ஆப்போனண்ட்டாக நான் வந்து எடுத்துப்பேன். இப்போ அவங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் மாதிரி, ஒரு ஃபன் கலந்த ஒரு காம்படிஷன் மாதிரி நான் வந்து எடுத்துப்பேன். அப்போ நான் வந்து ஓவர்டேக் பண்ணுவேன், திரும்ப அவங்க ஓவர்டேக் பண்ணுவாங்க, திரும்ப நான் பண்ணுவேன், திரும்ப அவங்க பண்ணுவாங்க. இப்படியே வந்து ரைடு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அந்த டைமில் நமக்கு வந்து எந்த ஒரு போரும் அடிக்காது. நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ரைடை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு ஓட்டலாம். அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா, உங்கள் பைக்கை வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணுங்கள். பைக்கை வந்து லவ் பண்ணி பைக்கில் வந்து நீங்கள் வந்து அந்த 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 ரைடை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் எங்கே ரைடு போனாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் சரி, அந்த ரைடு நீங்கள் போகிற ரைடை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த ரைடு வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்மெண்ட்டு அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக ஃபன்னாக வந்து அந்த ரைடை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். ரொம்ப சீரியஸாக எடுத்து அடித்து முடித்து பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் சொல்லிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா சத்தியமாக அந்த ரைடு வந்து நமக்கு விளங்காது. அதனால் நல்லா வந்து ஒவ்வொரு செகண்டையும் வந்து ஃபீல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக வந்து ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மைண்டை வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி நீங்கள் வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் போட்டுக்காதீங்க. மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டாலே நம்ம ரைடு வந்து ரொம்ப சுகமாக ஜாலியாக வந்து நமக்கு அந்த ரைடு வந்து இருக்கும். ஓகே நண்பா, இப்போ ஓரளவு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம வந்து போர்டாக இல்லாமல் நம்ம வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். சும்மா வந்து ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தட்ட வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் வந்து ரோட் சைடில் இந்த மாதிரி சென்னையில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு டீ ஷாப் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு டீ குடித்தேன் அப்படின்னு. அவரும் வந்து சென்னையிலேருந்து ஒரு ஊருக்கு தான் வந்து போயிட்டு இருந்தாப்புல. அப்போது வந்து அந்த டைமில் வந்து அவர் வச்சுருந்தது வந்து பைக்கு வந்து ஐ திங்க் பல்சர் 150 இல்லை 180 சொல்லி எனக்கு தெரியல, சரி கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ தூரம் ஓட்ட வரது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி போராக இருக்குது, நீங்களாம் எப்படி ஜாலியாக ஓட்டு வரீங்க, இவ்வளோ தூரம் வந்தும் நீங்கள் வந்து இன்னும் அப்படியே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு வந்து நேற்று நைட்டு என்னமோ அதை பற்றி எனக்கு லைட்டாக ஞாபகம் வந்துச்சு. சரி, இந்த மாதிரி நிறைய பேர் கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன வந்து ஒரு விஷயம் சொன்னால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ நான் வந்து பண்ணுறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you in the next video நண்பா. சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.